எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறாங்க. ஆலங்கா பேர் வந்துட்டு ஆலங்கா. இது வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்குது, இருந்தாலும் சீடையெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எப்படி டின்னில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு மேலெல்லாம் கெடாமல் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்கள். அதுக்காக 2 கப் அளவுக்கு புட்டு பவுடர் தான் எடுத்துருக்கு. புட்டு பவுடர் ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு, தெரியல அப்படின்னு அதோட டைம் பார்த்துக்கோங்க. ரெடிமேட் புட்டு பவுடராக இருந்தாலும் போதும். சில டைம் வந்து புட்டில் ரொம்ப தறி அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இடியப்பத்தோட பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து இனிப்புக்காக 400 கிராம் வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை போட மாட்டாங்க இதுக்கு. 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் முத்தினதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இது கொஞ்சம் லைட்டாக வறுத்தெடுத்து தான் யூஸ் பண்ணுறாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அதுவும் எடுத்துருக்கு நல்ல ஒரு மணத்துக்காக. கூடவே வந்துட்டு நெய்யும் தேவைப்படுது. நெய் வந்து ஆட் பண்ணும்போது சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படுது. முதல்ல வந்து இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கரைய வச்சு எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கு. இந்த 3 கப்போட அளவு எப்படின்னா 2 கப்பு மாவு தான் எடுத்திருக்கு. 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. அதுதான் 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி. இந்த தண்ணியில் தான் அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த வெல்லம் ஃபுல்லாக இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி தேங்காய் போட்டு அதோட ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நான் இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். ஒரு டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெய்யோட அளவு ஒன்றும் கரெக்டாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நெய்யில் தான் இந்த தேங்காய் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நான் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். அந்த 2 பவுடருமே அப்புறமா ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் இந்த தேங்காய் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போதும். ரொம்ப ப்ரௌனாக ரொம்ப என்ன சொல்கிறது கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு போதும். இப்போ மிச்சம் இருக்கிற சுக்கு பவுடரும் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்ச அந்த வெல்லத்தோட தண்ணி, அந்த தண்ணி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி அரிச்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 2 கப் அளவுக்கு புட்டு பவுடர் அரிசி மாவு அதுவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தீ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடாக இருக்கிற தண்ணியில் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது நான் இப்போ போட்டு கொடுத்த மாதிரி எல்லாமே மாவு ஒன்றா போட வேண்டியதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ சுத்தமாக கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தோணும், ஆனால் இது மிக்ஸ் பண்ணி வரும்போது அந்த புட்டோட மாவு வந்து கொஞ்சம் கிரிட்ஸாக இருக்கிறது, கொஞ்சம் தரியாக இருக்கிறதா, அதெல்லாம் சாக்காய் வெந்து வர்றதுக்குள்ளே மாவு வந்து கட்டியாகி கிடைக்கும். பாருங்கள், மறுபடியும் நான் கொஞ்சம் நெய் இதில் ஊற்றி இருக்குது. அப்போ வந்து உருண்டை பண்ணி எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் நீட்டாக கிடைக்கும். அதனால தான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கு. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் லைட்டு சூடோடு நம்ம வந்து இடியப்ப மாவு மாதிரி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், எதுவுமே கட்டி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். நம்ம பிடியோட ரெசிபி வந்து பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ரெசிப்பியில் இதே அளவுக்கு தான் நம்ம உருண்டை பண்ணி எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு இப்போ நம்ம ஆலங்கையோட உருண்டையும் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பழைய கால ரெசிபி, அதனால் தேங்காய் எண்ணெயில் தான் எப்போவுமே வறுத்தெடுப்பாங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிடலாம், ஆயிலாக இருந்தாலும் போதும். நம்ம போட்டு கொடுக்குற இந்த பால்ஸ் வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே ஃபுல்லாக அமங்கி இருக்கணும், மேலே எதுவுமே தெரியக்கூடாது. மேலே கொஞ்சம் நின்றுச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரை பண்ணி வரதுக்குள்ளே வெடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. நம்ம இது போடும்போது தீக்கு வந்து நல்ல சூடாக இருக்கணும், எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் 1 நிமிஷத்தில் இதோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஒரு லைட் ப்ரௌன் வர ஆரம்பிக்கும்போது தீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்து தான் செஞ்சுருக்கு, அதனாலே இதோட கலர் வந்து சீக்கிரம் மாறிடும். ஒரு கரண்டி வச்சு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு டார்க் ப்ரௌனாக வர ஆரம்பிக்கும்போது தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டார்க் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போவும் இது வந்து கிறிஸ்பி ஆகலை, இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும்.
ஆனால் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக மாதிரி இருந்தாலும் ஆறினதுக்கப்புறம் நல்லா ஹார்டாகி கிடச்சிடும். பார்த்தா கரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் அப்படி கிடையாது. முதல்ல செய்யும்போது 2-3 பால்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள், அப்போ வந்து ரெடியாக கிடச்சிடும் அடுத்த பேட்ச். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடிஞ்ச ஆலங்காய் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.